நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். சிறு மந்தையே பயப்படாதே. இன்றைக்கு அநேகர் சிறுமையின் நிமித்தம் சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலையினால பயந்து நான் என்ன ஆக போகிறேனோ, என்ன செய்ய போகிறேனோ எனக்கு தெரியலையே, அடுத்த என்ன ஸ்டெப் ஃபார்வர்ட் தெரியலையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற அநேகர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒரு சூழ்நிலை நம்மளை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கலாம், ஆனால் அது முடிவு கிடையாது. கர்த்தரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய முடிவு மகிமையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். என் தேவனே தாமதியாதேயும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் நான் சிறுமையில் இருக்கிறேன், நான் ஒரு எளிய பெண், நான் ஒரு எளிய ஆண், நான் பாட்டுக்கு இருந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு காலமே இல்லை, எனக்கு ஒரு நல்ல நாட்கள், அந்த ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் வருமா தெரிலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட இருந்திருக்கலாம். மனிதர்களால் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இருந்தும் உங்களை கண்டுக்காமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே. என்னுடைய உட்காரத்திலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிற தேவன் என்று நம்ம வாசிக்கிறோமே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாக இருக்குதுன்னு நம்ம வாசிக்கிறோமே. இவ்வளோ காரியத்தை நம்ம வாசிச்சும் நம்மளால ஏன் விசுவாசிக்க முடியல? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், எனக்காக ஒரு தகப்பன் அங்கே இருக்கிறாரு என்று ஏன் நம்மளால இன்னும் விசுவாசிக்க முடியல? பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், அழுகையில் நான் இருக்கிறேன், கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், பாடல நான் இருக்கிறேன். அந்த அழுகையின் மத்தியிலும், அந்த பாடுகளின் மத்தியிலும், அந்த வேதனையான காரியங்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, நீங்கள் மறக்கப்படுவதில்லை. அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்கள், தாவீதுனுடைய வாழ்க்கையில் இருந்த சிறுமை, மற்றும் ஆகாரின் வாழ்க்கையில் இருந்த சிறுமை, பர்த்திமேயின் வாழ்க்கையில் இருந்த சிறுமை, இதிலெல்லாம் அவர்களை கர்த்தர் எப்படி கண்ணோக்கி பார்த்தார், எப்படி அழைத்தார், எப்படி அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்து தியானிக்க போகிறோம். முதலாவது தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. யாரை? தாவீதை அபிஷேகம் பண்றதுக்காக வராரு. அப்ப வரும் பொழுது இருக்கிற சூழ்நிலை பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். அடுத்த வசனம், 9வது வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த 3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு தகப்பன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளை அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இவன் இல்லை, கர்த்தர் இவனை காட்டலை. அடுத்த ஒரு ஆள் அனுப்புகிறாரு, இவன் இல்லை. அப்படி 7 பிள்ளைகளை அந்த தகப்பன் பாருங்க அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த 7 பேருமே யாரு கிடையாது? ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் கிடையாது. சவுலுக்கு பதிலாக தெரிந்து கொண்ட பாத்திரம் அந்த 7 பேர்ல யாருமே கிடையாது. அப்பொழுது அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான்.
அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன் என்றான். ஹalleluya. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை ஆள் அனுப்பி நீ கூட்டிட்டு வா, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இங்க பந்தி இருக்க மாட்டேன். அந்த கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த பந்தி இருப்பு என்று சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான காரியம். அதுவும் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ அந்த இடத்துல தகப்பன் அந்த பிள்ளையை மறந்தார், அப்படிதானே? அந்த தகப்பனுக்கு ஞாபகம் இல்லை அந்த பிள்ளையை அனுப்பணும், அந்த பிள்ளையை ஒருவேளை கர்த்தர் தெரிந்திருப்பாரோ, ஒருவேளை தெரிந்து கொண்டாரோ என்று சொல்லி அந்த தகப்பனுக்கு பிள்ளையோட அபிஷேகம் தெரியல. ஆனால் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குதுல, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹalleluya. இன்றைக்கு தகப்பன் கைவிட்டு இருக்கலாம், தாய் கைவிட்டு இருக்கலாம், இல்லைன்னா தகப்பன் இல்லாத சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்துருக்கலாம், தாய் இல்லாத சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்துருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். ஹalleluya. நீங்க விடுபட்டு போகல, கர்த்தருடைய பார்வையில நீங்க மறைக்கப்படல, கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. இந்த இடத்துல தகப்பன் மறந்துட்டாரு தாவீத. ஒரு தகப்பன் இருந்து அந்த பிள்ளைய மறந்தா அது எப்படி யோசிச்சே பார்க்க முடியல. ஆனா ஈசாய் மறந்து போயிட்டாரு. பிள்ளைய அனுப்பணுன்ற ஞாபகம் அவருக்கு இல்ல. பிள்ளைய ஆடு மேய்க்கிறதுக்கு வனாந்திரத்துக்கு அனுப்பிட்டு மற்ற பிள்ளைகளை மட்டும் அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக காட்டி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஆனாலும் அந்த அபிஷேகம் பாருங்க, நீங்க எந்த வனாந்திரத்துல இருந்தாலும் சரி, எந்த பள்ளத்தாக்குல இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அபிஷேகித்தார் என்றால் அந்த சிறுமையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த சிறுமையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அதற்கு ஆள்பலம் உங்களுக்கு தேவை கிடையாது, மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். ஹalleluya. அந்த வசனத்துல 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். இவர்கள் ஒருவழி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இவன் எல்லாவற்றிற்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, இங்கே அவன் வருமட்டும் நான் பந்து இருக்க மாட்டேன் என்றான். ஹalleluya. சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை கூட்டி அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஹalleluya. தகப்பன் மறந்து போயிட்டார் அழைக்கிறதற்கு, மற்ற சகோதரர்கள் மறந்து போயிட்டாங்க அழைக்கிறதற்கு. ஆனா அந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது யாருனாலும். ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக நீங்க இன்றைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா, யாரு மறைச்சாலும் சரி, யாரு மறந்து போனாலும் சரி, ஆண்டவர் ஆள் அனுப்பி உங்களை அழைக்க போகிறார். ஹalleluya. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த சிறுமையிலும் தாவீதினுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கு எந்த சிறுமைப்பட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நேராக அந்த இருதயம் கலங்காமலும் திடமனதோடு இருங்க. ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹalleluya. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் அவருக்கு ஏற்ற வண்ணமாய் இருக்க கடவுது. எந்த சிறுமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தூக்குறதற்கு ஒரு செகண்ட் ஆகாது. அவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு, அவர் உங்களை பார்த்துட்டாரு, உங்களை முன் குறித்துட்டாரு அப்படின்னா, அவர் தூக்கி எடுத்து அவர் பயன்படுத்துறதற்கு வேற எந்த பாத்திரமும் எந்த கருவியும் தேவை கிடையாது. ஆனா அதற்கு முன்பாக நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? ஒரு மெய்ப்பனுடைய இருதயத்தை போல பக்குவப்பட்டு இருக்கணும். நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி நம்ம அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டு பார்க்காம போயிடக்கூடாதே. அந்த கிருபைகளை போக்கடிக்கிற வண்ணமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாதே. வனாந்திரத்துல இருந்தாலும் தாவீதுக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் கிடைத்தது. அந்த சிறுமைப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர்
எத்தனை இடத்த தேடி பார்த்துட்டு கடைசியில் தாவீது அந்த சிறு வாலிபனை பார்த்து நான் தெரிந்து கொண்ட பையன் என்று சொல்லி இருப்பார். இன்றைக்கு நம்மளுடைய வயது முக்கியம் கிடையாது, நம்மளுடைய காரியங்கள் முக்கியம் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் அது முக்கியம் கிடையாது, மனிதர்கள் என்ன ஒதுக்கிட்டாங்களே, அவங்க என் கூட பேச மாட்டாங்களே, அது முக்கியம் கிடையாது. எந்த சூழ்நிலையில் வீட்டில் ஒடுக்கப்பட்டிருந்தாலும், தாவீதுக்கு பாருங்க சொந்த வீட்டிலே நெருக்கம், சொந்த சகோதரர்கள் நெருக்கிட்டாங்க, தகப்பன் மறந்து போயிட்டாரு, தாய் தகப்பன் மறந்தாலும் கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த தாவீதினுடைய சிறுமையிலிருந்து கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அது எப்படி இருக்குது, அதை ஒரு நாளும் நம்ம அதை குறித்து தியானிக்கிறது இல்லை. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் நான் போட்டுக்கிறது, யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றிக்கொள்ளுகிறது. அந்த இருதயத்தில் ஒரு வசனம் இல்லை, அந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கு வசனத்தை நான் கேட்கறது இல்லை. பிரியமானவர்களே, அந்த இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்வது நம்மளுடைய கடமை. அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தி அந்த இருதயத்தை மற்ற காரியங்கள் கரைப்படுத்தாம பார்த்து கொள்வது உங்களிடத்தில் இருக்குது, உங்க கையில இருக்குது. அப்போ நம்ம அன்றாட ஜெபிக்கணும், அந்த இருதயத்தை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த ஆகாரின் சிறுமையில் கர்த்தர் அவளை எப்படி நோக்கி பார்த்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு வாரிசு கொடுப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் தாமதமாயிட்டே இருக்குது, லேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ சாராள் என்ன செய்கிறா, அவ ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 16:3, ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் 10 வருஷம் அவங்க குடியிருந்திருக்கிறாங்க. அப்போது அந்த காரியத்தில் ஒரு வாரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாராய் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாரை கூட்டிக் கொண்டு தன் புருஷனுக்கு ஒரு மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். அப்போது ஆகார் பாருங்க, அந்த இடத்துல ஒரு வேலை பெண்ணாக இருந்து கொண்டிருப்பா, ஒரு நார்மலான லைஃப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பா, மற்றவர்களுக்கு சேவித்து கொண்டு இருந்திருப்பாள், என்ன காரியம் சொல்கிறாங்களோ அதை செய்து கொண்டு இருந்திருப்பாள். ஆபிரகாமுடைய வீட்டில் எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, ஆதியாகமம் 14:14 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 14:14, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போதும். அப்போது ஒரு நல்ல ட்ரெயின்டு சர்வன்ஸே பார்த்தீங்கன்னா 318 பேர், ட்ரெயின்டு மென் மட்டுமே சொல்கிறேன். அப்போது அந்த 318 பேருக்கு மனைவிகள் இருந்திருக்கலாம், பிள்ளைகள் இருந்திருக்கலாம், வேலை பெண்கள் இருந்திருக்கலாம். அப்போது எவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆபிரகாம் வைத்திருந்தார் பாருங்க. அப்போது அந்த ஆயிரக்கணக்கான மக்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகார். அவளும் சேவித்து கொண்டு இருந்திருப்பா. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சாராள் எடுத்த ஒரு முடிவின் நிமித்தம் அந்த ஆகார் என்ன செய்யப்படுறா, ஆபிரகாமுக்கு ஒரு மறுமனையாட்டியாக கொடுக்கப்படுகிறாள். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 16:6 நம்ம பார்க்கும் பொழுது, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி. அதுக்கு முன்பாக ஆகார் சாராளை நோக்கி ஒரு மாதிரி நகைத்த பொழுது அந்த இடத்துல சாராளுக்கு பாருங்க ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. ஆகாருக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை. அப்போ செட் ஆகாத போது ஆபிரகாம் என்ன செய்கிறார் தெரியுமா, இந்த ஆகாரை நான் உன்னுடைய கையில் கொடுத்துட்றேன், அப்போது என்னுடைய பொறுப்பு கிடையாது, நீ எப்படினாலும் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கைவிட்டுட்டு அவர் போயிடுறாரு. அந்த இடத்துல சாரா என்ன செய்கிறாங்க, கடினமாய் நடத்துகிறாங்க. ஆகாரை எவ்வளோ கடினமாய் நடத்த முடியுமோ அவ்வளோ கடினமாய் நடத்துகிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ஆகார் விலகி செல்கிறார்கள். பிரியமானவர்களே, வீட்டில் இந்த சூழ்நிலை இருக்கலாம், நான் எதுவுமே செய்யலை, எனக்காக ஏற்பட்ட சூழ்நிலை இது, நான் எந்த காரியத்தையுமே செய்யலை, ஆனால் என்னுடைய தலையில் இவ்வளோ பாரம் விழுந்துருச்சே, எனக்காக என்னை சுற்றி என்னுடைய பிள்ளைங்களா இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், என்னை சுற்றி உள்ளவங்க எடுத்த டெசிஷன்ஸ்னால நான் இப்படி நெருக்கப்பட்டு இருக்கிறேனே, என்னுடைய சூழ்நிலை நான் எடுத்த முடிவுகள்னால அல்ல, ஆனால் மற்றவர்கள் எனக்காக எடுத்த முடிவின் நிமித்தம் நான் இப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிறேனே. சில
பேர்லாம் நிறைய அந்த யூத்தில் வந்து சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. நான் இது படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எங்களுடைய வீட்டில் வந்து இந்த 2 பேர்கிட்ட இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும்னு கேட்டுட்டு ஏன்னா அந்த கோர்ஸில் சேர விடாமல் இந்த கோர்ஸில் என்னை வந்து சேர சொன்னாங்க. அது சேர்ந்தது நிமித்தம் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருப்பாங்க, அந்த வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை நீங்கள் அமைத்து கொள்ளாதது போல இருக்கலாம், ஆனால் ஆகாரை கண்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையும் காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாரை கர்த்தர் பார்த்தாரா? ஆமாம், ஆகார் வனாந்தரத்துக்குள்ளாக அந்த இடத்துல இருந்து அவங்க போயிட்டாங்க, என்னால் இந்த கொடுமையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து செல்லும் பொழுது அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16:11 நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய தூதரானவர் அவளை கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அந்த வனாந்திரத்தில் பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த அங்கலாய்ப்பை அவர் கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இன்றைக்கு ஆகாருக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். இந்த சூழ்நிலை நீங்கள் அமைத்து கொள்ளாததுனால இருக்கலாம், நீ உங்களுடைய டெசிஷன்ஸ்னால இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, நான் எதுவுமே பண்ணலையே, மற்றவர்கள் சொன்ன காரியத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை திடீர்னு இப்படி மாறிடுச்சே, ஒரு நாளில் இப்படி மாறிடுச்சே, அவங்க சொன்னாங்கன்னு நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த துக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல நீங்கள் போய் கேட்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் அழுகும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நாடும் பொழுது கர்த்தர் அதற்கு ஒரு பெரிய பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகார கர்த்தர் புறக்கணிக்கல, நீ இப்படிலாம் செய்ததுனால நான் உனக்கு பதில் கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் ஆகாரின் அழுகையை பார்த்தார், அவளுக்கு ஒரு பதிலை கொடுத்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் துருத்தியில அது கணக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்க நினைக்கலாம், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே, நான் அழுது 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 வருடங்களா நான் நடந்து கொண்டு இருக்கிறேனே, இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே. பிரியமானவர்களே, குறித்த காலத்துல கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அது மகிமையாய் விளங்கும். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, இன்னும் எனக்கு பதில் வரல, இன்னும் எனக்கு மட்டும் பதில் வரல, சுற்றியுள்ள எல்லாருக்கும் பதில் வந்துருச்சு. சிலர்லாம் பார்க்கும் பொழுது, வேலை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, என்னுடைய பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் பிளேஸ் ஆயிட்டாங்க, எனக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கல, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். இல்லை, கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அது மகிமையாய் இருக்கும். மற்ற கண்கள் பார்க்கிற வண்ணமாய், மற்ற கண்களுக்கு சாட்சி கொடுக்கிற வண்ணமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது தாமதித்திருக்கிறதே தவிர கர்த்தர் உங்களை மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே ஆதியாகமம் 16:13 ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆகார் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை காண்பவரை நம்ம மறந்து போயிட்டோம். என்னை ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரே, என்னை ஒருத்தர் கவனித்து கொண்டே இருக்கிறாரே, என்னை தகப்பன் என்று நான் சொல்லி அழைக்கிறதற்கு எனக்கு ஒரு சுதந்திரத்தை ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரே, அவரை நீங்க கேட்கறதுக்கு ஏன் மறந்து போயிடுறீங்க? அவரை பார்க்கிறதற்கு நீங்க ஏன் மறந்து போயிடுறீங்க? அவரிடத்தில் விசாரிக்கிறதற்கு நீங்க ஏன் மறந்து போயிடுறீங்க? எடுத்த உடனே நமக்கு வந்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் கண்களுக்கு முன்பாக வருகிறது, இருதயங்கள் கலக்கம் அடைகிறது, பயம் வருது, அடுத்தடுத்த ஒவ்வொரு காரியமும் டக்கு டக்குன்னு நடந்துருது. பிரியமானவர்களே, உங்களை காண்பவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை காப்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வசனத்துல நம்ம வாசிக்கிறோமே. அப்போ அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம அதை நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும், நம்ம எவ்வளவு பலத்தோடு இருக்கணும். இன்னும் காரியம் நடக்கல, அது கலக்கமான காரியம்தான், ஆனாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல, நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நடந்திருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ போன மாசம் நடந்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் தடையா இருக்குதே. இல்ல, குறித்த காலத்துல வரும் பொழுது அதனுடைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு
உங்களுக்கு வெளியரங்கமாய் காட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இன்றைக்கு நீங்க ஆண்டவரை நீங்க என்கவுண்டர் பண்ணணும், நீங்க அவரை சந்திக்கணும். அவர் மட்டும் உங்களை பார்த்துட்டு இருந்தா பத்தாது, நீங்க அவரை திரும்பி பார்க்கணும். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்ற அந்த பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மறக்கப்பட போவதில்லை. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு அப்பப்ப மறந்து போயிருது. என்ன ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சண்டே மட்டும் பைபிள் எடுத்துட்டு சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு சில வசனங்களை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஆண்டவரையே மறந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்க அந்த சந்திப்புக்குள்ளாக வரணும். நீங்க அவரை நோக்கி பார்க்கணும். அது பார்க்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய பதிலை நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன், இது எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் தெரியுமா? மனுஷர்கள் கூட நம்மளை திரும்பி பார்ப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. பணம் இருந்தா சில பேர் பார்ப்பாங்க, நல்ல கார்ல வந்தா சில பேர் பார்ப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பேசுனீங்கன்னா சில பேர் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதில் எதுவுமே இல்லை, உங்ககிட்ட அந்த ஒரு காரியம் கூட உங்ககிட்ட இல்லை. ஆனாலும் தேவன் உங்களை பார்ப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தகப்பன் அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பன் ஒரு ரூமில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளைக்கு என்ன ஒரு சுதந்திரம் தெரியுமா? தகப்பன் இடத்துல நாக் பண்ணிட்டு அந்த டோரில் நான் வரவா அப்பா அப்படின்னு கேட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துலையும் கதவை திறந்துட்டு போகலாம், எப்பனாலும் கதவை திறந்துட்டு போகலாம், எப்பனாலும் அந்த தகப்பன் இடத்துல ஓடி போய் பேசலாம், எப்பனாலும் அந்த தகப்பன் இடத்துல போய் அழுகலாம், காரியங்களை சொல்லலாம், உங்களுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறார். நீங்க உங்களுடைய பாரத்தை அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு வசனம் இருக்கு, பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த வருத்தம், ஆகாரின் அழுகையை போல நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரே என்று சொல்லுங்க. என்னை காண்கிறவரே. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்தில் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறத மறந்து போயிடாதீங்க, விசுவாசிக்கிறத நிறுத்திடாதீங்க. முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை காத்துதான் நம்ம ஓடணும். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆகாரின் சிறுமையில கர்த்தர் ஆகாருடைய அழுகையை பார்த்தார். தாவீதோட சிறுமையில தாவீதோட இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பர்த்திமேயுன் சிறுமையில கர்த்தர் பர்த்திமேயு கிட்ட என்ன பார்க்க போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன், அவனுக்கு கண்ணு தெரியல, வழி அருகே உட்கார்ந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் பாருங்க, இயேசுவானவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் நடந்து செல்லுகிறார். எரிகோவுக்கு அவர் பிரயாணப்பட்டு போகிற போது அவர் அந்த இடத்துல நடந்து செல்லுகிறார். அப்போ நடந்து செல்லும் பொழுது அந்த பர்த்திமேயு என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். 47ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்குறாரு. இயேசுவை பார்த்துட்டாரு, இயேசு போய்கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவன் தன்னுடைய உரத்த சத்தத்துல அவன் என்ன சொல்றான்? தாவீதின் குமாரனே, இயேசுவே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் கூப்பிட தொடங்கும் பொழுது அங்க இருந்த சில நபர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? அடுத்த வசனங்கள் 48ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ,
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹalleluya. இன்றைக்கு அந்த வசனத்துல நம்ம தெளிவாய் பார்க்க முடிகிறது. அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரு பார்வை இல்லாத ஒரு பர்த்திமேயு. நீங்க அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்ணு தெரியல, ஃபுல்லா இருட்டா இருந்திருக்கும். இயேசு வர்றாருன்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோன்னு எந்த டைரக்ஷன்ல வர்றாங்கன்னு கூட பர்த்திமேயுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா தன்னுடைய உரத்த சத்தத்தை உயர்த்தி அவர் என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த சத்தத்தை போடும் பொழுது மற்றவர்கள் சுற்றி இருந்தவர்கள் அதட்டுறாங்களாம், நீ சத்தம் போடாத. அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அப்போ சுற்றி அநேகர் நின்று கொண்டிருந்திருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? அதட்டுறாங்க, நீ பேசாத, அமைதியா இரு என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டுறதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது, அவருக்காக ஒரு சர்ச்சுக்கு போகும் பொழுது கூட எவ்வளோ தடைகள் வருது. பிரியமானவர்களே, அந்த தடைகளை நீங்க உடைக்கணும். அந்த தடைகளை நீங்க தான் மேற்கொள்ளணும். இந்த வசனத்துல அந்த குருடனுக்கு பாருங்க, அவன் தன்னை உரத்த சத்தத்தோட அவன் சொல்லும் பொழுது பேசாத, அமைதியாரு என்று சொல்லி சுற்றியுள்ள அநேகர் அவனை அதட்டினார்கள். அந்த இடத்துல பர்த்திமேயு என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹalleluya. அவங்க எல்லாரும் பேசக்கூடாது என்று சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம் 48 வசனத்துல கடைசியில நம்ம பார்க்கிறோம், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். ஹalleluya. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் தேவை, அப்படி ஒரு தைரியம் நமக்கு தேவை. இன்றைக்கு யாராவது அமைதியாரு, எதுக்கு ஜெபிக்கிற, எதுக்கு உபவாசிக்கிற, இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மளும் உபவாசம் பண்ணி பார்க்குறோம், ஜெபித்து பார்க்குறோம், ஊழியம் பண்ணி பார்க்குறோம், சரி எதுவுமே நடக்கலையே, ஒரு சக்ஸஸ் வரலையே. நம்மளுடைய ஸ்டாண்டர்டில், நம்மளுடைய மெட்ரிக்ஸில், நமக்கு தெரிஞ்ச ஞானத்தில் நம்ம ஒரு காரியத்தை சக்ஸஸ்ன்னு நினச்சி வச்சிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அந்த குறித்த காலத்தில் அது நடக்கும் பொழுது அதனுடைய காரியம், அதனுடைய ஜெயம் வெளியரங்கமாக இருக்கும். அதுதானே நம்ம முன்னாடி காரியத்திலையும் பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய நான் வச்ச இந்த காரியம் நடக்கலையே, இந்த நாளைக்குள்ள நான் கிடைக்கும்னு நினைச்சேனே, கிடைக்கலையே, இந்த நாளைக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேனே, நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம சில கோட்பாடுகளை வைத்து அதற்குள்ளாக அது நடக்கலை அப்படின்னோன்னு ஆண்டவருடைய சித்தம் இது இருக்காதோ என்று சொல்லி நம்மளை என்ன பண்ணிக்கொள்கிறோம்? அமைதியா இருக்க தொடங்கிடுறோம். பிரியமானவர்களே, நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. பார்வை இல்லாத பர்த்திமேயுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்களேன். சுற்றியுள்ள எல்லாரும் அதட்டினார்களாம். ஒருவேளை அடிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல நமக்கு. அவங்க எப்படி அதட்டினாலும் அந்த பர்த்திமேயுக்கு உள்ளுக்கு இருந்த அந்த ஒரு தைரியம் பாருங்க. அவன் அந்த இடத்துல அவனை மீறி இன்னும் அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு பார்வை நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, ஆண்டவர் கிருபையா எல்லாவற்றையும் சூழ்நிலை, சாப்பாடு கரெக்டாக கொடுக்குறாரு, தண்ணி கரெக்டாக கொடுக்குறாரு, நான் வேண்டினதற்கும் மேலாக கர்த்தரனை ஆசிர்வதித்திருக்கிறாரே. நம்மளால ஆண்டவருக்காக கொஞ்சம் கூட பிரயாசப்பட முடியலையே, கொஞ்சம் கூட ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்துல ஈடுபட முடியலையே. ஈடுபட்டாலும் நம்ம பாருங்க, யாராவது ஒருவர் சொல்லிட்டா போதும், சுற்றியுள்ள யாராவது பேசாம இரு கொஞ்ச நேரம், இவ்வளோ நேரம் ஜெபிச்சியே உனக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்னா போதும், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு, அந்த மனிதர்கள் சொன்ன காரியத்தை பிடிச்சிட்டு நம்ம என்ன செய்தோம்? அந்த சோர்வுக்குள்ளாக கடந்து செல்றோம். அந்த இடத்துல அந்த காரியத்தையே நம்ம மறந்து போயிடுறோம். இன்றைக்கு எத்தனை பேர் உபவாசத்தை விட்டுட்டு மறந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய காரியத்துல ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படலையே? காலையில அதிகாலையில நான் எந்திரிச்சு ஜெபிச்சேனே, இன்றைக்கு வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, கேட்கப்படலையே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஃபேக்டர்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, விசுவாசத்தை கர்த்தர் என்றைக்குமே கனப்படுத்துகிறவராய் தான் இருக்கிறார். நம்ம பைபிள்ல எவ்வளோ காரியத்தை பார்த்திருக்கிறோம். அந்த விசுவாச பட்டியல்ல எவ்வளோ பேர் இடம் பெற்றிருக்குது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினாரா இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். நீமாகுதேன்னு நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை வச்சுட்டு இது நடக்கலன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி நீங்க இருந்துராதீங்க, அமர்ந்திருந்துராதீங்க. இன்னும் அதிகமாய் நீங்க ஜெபிங்க, இன்னும் அதிகமாய் நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுங்க. இன்னும் அதிகமாய் என்ன பண்ணுங்க? எது பண்ணக்கூடாது?
பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? இன்னும் அதிகமாய் நீங்க வசனத்தை கேளுங்க, இன்னும் அதிகமாய் வாசிங்க. சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களா? இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுங்க. சர்ச்சுக்கு எல்லா மீட்டிங்கும் போறதுக்கு நான் எப்படி ரெடி ஆகுறது, எப்படி நான் அந்த டைமை மேனேஜ் பண்றது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றதற்கு எந்தெந்த காரியம் உங்களுக்கு சேலஞ்சா வருதோ அந்த ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நீங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அந்த விசுவாசத்தோடு நீங்க பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். பர்த்தமேயுக்கு பாருங்க, அடுத்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். மார்க்கு 49, 50, 51 நம்ம வாசிக்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வரை சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வையடைய வேண்டும். அந்த குருடனுக்கு என்ன தேவை? தனக்கு பார்வையடையணும். என்னுடைய ஒரு காரியம் பெண்டிங்லே இருக்குது, என்னுடைய காரியம் நிலுவையில் இருக்குது, இன்னும் அது நடக்கலை அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன குறைபாடு இருக்குதோ அந்த குறைபாட்டுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்க, அவர் இன்னும் உரத்த சத்தத்தோடைய ஆண்டவரை கூப்பிட்டார், இன்னும் உரத்த சத்தத்தோடைய இயேசுவை அவர் நோக்கி கூப்பிட்டார். இன்றைக்கு நம்மளுடைய காரியங்களுக்காக ஆண்டவரை தேடின காலங்கள் போயிருச்சு. எத்தனையோ முறை நீங்கள் ஸ்தோத்தரிச்சிருப்பீங்க. நம்ம லைவ் மீட்டிங்ஸ் கொரோனா நாட்கள்லேருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. எவ்வளோ காரியம் நீங்கள் அதில் கற்றுக்கொண்டீங்க. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? எத்தனை பேர் அதை மறந்து போயிருக்கிறீங்க? எத்தனையோ நாட்கள் நீங்கள் செய்து வந்தது உண்மைதான். ஆனால் நடுவில் சில காரியங்கள் நடக்கலன்னொன்னே எதுவுமே நடக்காது போல, எந்த காரியமே வாய்க்காது போல என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே சொல்லி கொண்டு அந்த காரியத்தை எல்லாம் மறந்து போயாச்சு. ஜெபத்தை மறந்தாச்சு, உபவாசத்தை மறந்தாச்சு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கவே மறந்தாச்சு. நீங்கள் நினைக்கலாம், இப்பயும் நான் நல்லா தான் இருக்கிறேனே என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்படி கிடையாது. நம்ம வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறாரே, அந்த ஒவ்வொரு செகண்ட்லையும் நீங்க ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணட்டும் அப்பா என்று கேட்கிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை போக்கடிக்கிற அந்த கிருபைகளை போக்கடிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. எத்தனையோ நியூஸ் நம்ம கேட்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ உலக மனிதர்கள் அவ்வளோ பிரயாசப்பட்டு மற்ற காரியங்களுக்காக அவ்வளோ பிரயாசத்தின் நிமித்தம் அவ்வளோ பாடுபட்டு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு போகும் பொழுது நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எவ்வளோ பிரயாசப்படணும். நீங்கள் அந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு, ஒரு வீடு கட்டணும், ஒரு காரியத்தை வாங்கணும், ஒரு படிப்பு படிக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு இது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ வீரியத்தை நம்ம காட்டுறோம், எவ்வளோ துரிதமாக நம்ம இருக்கிறோம். அந்த துரிதத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம காட்டுறோமா? இல்லை. ஆண்டவருடைய கண்கள் அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா பிள்ளைங்களை 7:30 ஸ்கூல்னா 7:15 வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 7:30 முன்னாடி அந்த ஸ்கூலில் அவர்களை இறக்கி விட்டு கரெக்டான அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தப்பான பேர் வந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சபைகளுக்கு கூட்டி கொண்டு போகும் பொழுது 9 மணிக்கு சர்ச்சுனா வீட்டிலேருந்து 9:30 கிளம்புற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு மெசேஜுக்கு டைரெக்டாக போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி இருக்கிற பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்களா? ஆண்டவருடைய வசனத்துக்கு கொடுக்குறீங்களா? ஏன்னா நீங்க கொடுக்கறத பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகள் வளருவாள்கள். அப்போ அந்த சந்ததி, அடுத்த பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, அந்த நோக்கமும் நமக்கு இருக்கணும். அந்த பிள்ளைங்க நினைப்பாங்க, ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் நான் டைமுக்கு போகணும் போல, உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் போல, உலக பிரகாரமான காரியம் தான் முக்கியம் போல அப்படின்னு அவங்க நினச்சிக்கிற வண்ணம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம்தான் முக்கியம், ஆண்டவருடைய சபை ரொம்ப முக்கியம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்று நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த மார்க் 10:52 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வாட்டி அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சுற்றி உள்ளவர்கள் என்ன கூறினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நபருடைய பர்த்திமையோட விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். அந்த விசுவாசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் பதிலாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு கூட அவருக்கு என்ன கிடைச்சது? பார்வை கிடைச்சது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நமக்கு தேவை இருந்தாலும் சரி, யாரிடத்துல ஓடுறதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் இடத்துல ஓடி பழகுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓட நீங்க ரெடியாருங்க. எப்போ எந்த காரியம் உங்களுக்கு எனக்கு கலக்கமா இருக்குது, இருதயத்துல பயமா இருக்குது, கன்ஃபியூஸ்டா இருக்குது, உங்களுக்கு அந்த சமாதானத்தை தாண்டி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா உடனே ஆண்டவர் இடத்துல எடுத்துக்கொண்டு செல்லுங்க. அப்பா எனக்கு இப்படி இருக்குதே, இது என்ன காரியம் எனக்கு புரியலையே. ஏன்னா நம்ம எப்படி பேசினாலும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். நீங்க ஒரு நார்மலா பேசினாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம அழுது பேசினாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம்ம எந்த நிலையில நின்று பேசினாலும் என்னை நோக்கி பார்க்கிற தேவன் இருக்கிறார், எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். நீங்க அதை மறந்துடாதீங்க. பர்த்திமேயின் சிறுமையில கர்த்தர் பர்த்திமேயின் விசுவாசத்தை கண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எப்படி தாவீதின் சிறுமையில அந்த தாவீதோட இருதயத்தை பார்த்தார். ஆகாரின் சிறுமையில கர்த்தர் ஆகாரின் அழுகையை பார்த்தார். அடுத்தது கடைசியாக பர்த்திமேயின் சிறுமையில கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கண்டார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதம் 40:17. சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தாமதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சிறுமையின் நாட்களில் இருந்தாலும் சரி, அந்த எளிமையாக நான் இருக்கிறேனே அடுத்த என்னன்னு தெரியலையே அப்படி நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்களுடைய கண்ணீரை, அது ரொம்ப ப்ரெஷஸானவன், அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களுடைய ஜெபங்கள், பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, குடும்பத்தை குறித்து இருக்கிற அந்த கண்ணீரை பாருங்க, அது என்றைக்குமே வீண் போகாது. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஏற்ற நாட்களில் ஏற்ற குறித்த காலத்தில் அவர் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த 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 மாலை வேளையில், இந்த உபவாச நாட்களில் அப்பா அநேக காரியங்களுக்காக, தடைப்பட்ட காரியங்களுக்காக, அப்பா இன்னும் நடக்கலையே என்று சொல்லி தாமதித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக அப்பா கண்ணீரோடு, அப்பா இன்னும் எனக்கு ஒரு வழிவாசல் திறக்கலையே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மிஸ் ஆயிருச்சே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். அதை நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிறதற்கு அப்பா ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. அப்பா ஆகாரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை காண்பவர் என்று சொன்னாலே, அதே போல ராஜா என்னை காண்பவரே, என்னை காண்பவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது ராஜா. எங்களுடைய குடும்பம் வெட்கப்படுவதில்லை அப்பா. சூழ்நிலை மாறாக இருக்கலாம், சூழ்நிலை எளிதாக இருக்கலாம், நாங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் எங்களை உயர்த்த நீர் வல்லவராய் இருக்கிறீரே அப்பா. எங்களுடைய காரியங்களை உம்முடைய பாதத்துல நான் வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய காரியங்களை உம்முடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கிறோம் அப்பா. பதில் கொடுப்பீராக ராஜா. இன்றைக்கு கண்ணீரோடு வேண்டுதலோடு அப்பா எத்தனை பிள்ளைங்க இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. பதில் கொடுக்கிற தேவனே அப்பா பதில் கொடுப்பீராக அப்பா. அப்பா வேதனையான காரியத்தின் நிமித்தம், அப்பா பள்ளத்தாக்கு நிமித்தம், அப்பா இருதயத்துல காயப்பட்டு இதுக்கு ஒரு காலமே இல்லையா என்று
சொல்லி உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளே நோக்கி பாருங்கப்பா. ஆவியானவரே, துணை செய்கிறவரே, கூட இருங்கப்பா. அப்ப நீங்க அவர்களை காத்து வழி நடத்துவீராகப்பா. எந்த இடத்துக்கு போகணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் என்று சொல்லி நீங்க கற்று கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, தாவீதின் சிறுமையில இருதயத்தை பார்த்தீரே அப்பா. இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை பாருங்கப்பா. ஏற்ற காலத்துல அவர்களை உயர்த்துவீராக தகப்பனே. ஆட்களை அனுப்பி நீர் உயர்த்துவீராக தகப்பனே. ஏற்ற ஆட்களை ஏற்ற நேரத்துல நீங்க கொண்டு வாங்க ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆகாருடைய அழுகை நீர் பார்த்த தேவனே. அப்பா, கர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கர்ப்பத்தின் கனி அப்பா நீர் குடுப்பீராக, சுதந்திரத்தை குடுப்பீராக, பிள்ளை பாக்கியத்தை குடுப்பீராக தகப்பனே. அப்ப கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. அப்ப பர்த்தமேவுக்கு இருந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளேயும் நீங்க கொடுங்கப்பா. அப்ப அந்த விசுவாசத்தை காக்க, அப்ப அது முறிந்து போகாமல் முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க, எங்களுக்கு ஒரு காரியத்துல அதை நிலை பெற்றிருக்க நீங்க கிருபை தாங்கப்பா. கிருபை போக்கடிக்கிறவர்களாய் நாங்க இருக்க கூடாதே அப்பா. இந்த ஒவ்வொரு நாளும் வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்கே என்று சொல்லி நாங்க வாழ கிருபை தாங்கப்பா. உம்முடைய பாதத்துல வைத்து நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த லைவ் மீட்டிங்ஸ் நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இந்த உபவாச நாட்கள்ல அப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் நோக்கி பார்ப்பீராக அப்பா. எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து எங்களுக்கு தெரியாது என்னென்ன ஜெப குறிப்புன்னு, ஆனா எந்தெந்த ரூம்ல கதவை சாத்தி பார்த்துட்டு இருக்காங்களோ அப்பா, அவர்களை நோக்கி பார்க்கிற தேவனே பதில் கொடுப்பீராக அப்பா. பதில் கொடுங்கப்பா. பதில் கொடுப்பவரே, காண்பவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே.